செக்ரட்டரி 4 பேர் மக்கள் தொடர்பு அதிகாரியா போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முன்னோட ஸ்டாலின் கேக்குற முதல்ல விடுபட்ட மகளிருக்கு விடுபட்டவர்களுக்கு 45 நாட்களுக்குள் தேர்தல் ஒரு நிமிஷம் 1 by 1 தேர்தல் வரும்போதுதான் வந்து ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. அது டைட்டிலே மாத்திருக்கலாம். என்ன கேட்டால் டைட்டில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாய்மையே வெல்லும் போய் இந்த 4 வருஷத்துல பொய்மே வெல்லும் என்ற மாதிரி அந்த இதே மாறி போச்சு. இன்னைக்கு மனுக்கள் வந்து வாங்கினாரு. நான் கேட்கிறேன் ஸ்டாலினை நான் கேட்கிறேன், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா? கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மள வந்து எவ்வளவு திட்டுவாங்க, எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க, அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா? நீங்க ஒவ்வொரு தொகுதியா போனீங்க. நீங்க 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க? அப்படியே உட்கார்ந்துட்டு இங்க ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில எல்லா மனுவும் போட்டுங்க. இத பாருங்க, இது பேனா, இது ஆனா இது பேனா இல்ல, சாவி. இது சாவி. இந்த சாவி யாருக்கிட்டே நான் தரமாட்டேன். நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன். முதலமைச்சரான உடனே இதை நானே திறப்பேன். அதுல உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன். அதுல உள்ள நானே படிச்சு நானே நடவடிக்கை எடுப்பேன். எத்தனை மனு வந்தது, எவ்வளவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது? ஒன்னும் இல்ல. அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார். என்ன சொன்னாரு? நேரா கோட்டைக்கு வரலாம், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, போலீஸ் தடுக்காது, யாரும் தடுக்க மாட்டாங்க, என் ரூமுக்கு நேரா வரலாம், உங்களுடைய குறைய சொல்லான்னு. எத்தனை பேர் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களா ஸ்டாலினை சந்திச்ச வரலாறு உண்டா? யாராவது சந்திச்சிருக்கீங்களா? வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கிடையாது, மக்களை அதிகாரிகளையும் வந்து சந்திக்க முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எந்த தீர்வும் கிடையாது. அதான் சொன்னேன், 6 மாசம் தேர்தல் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த ஆலோசனை சொல்ற அதிகாரிகள் இருக்காங்களே, புதுசா பேர் சொல்றது, அதுல ஒண்ணும் குறை இல்ல, புதுசா பேர் சொல்றதுல. இப்ப என்ன பண்ணுங்க, அத உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு ஸ்டைல்ல போங்க. மக்கள் சொல்றாங்க பொய்களுடன் ஸ்டாலின் தான் அதுக்கு உண்மையான பேரும், நாங்களும் அதான் உண்மையான பேரா, பொய்களுடன் ஸ்டாலின் தான் அது உண்மையான பேரா இருக்கும். அதனால மனுக்களுக்கு தீர்வு கிடையாது. எந்த விதமான எவ்வளவு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் இந்த 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து சட்ட ஒழுங்கு போச்சு, கஞ்சா தவழுகின்ற மாநிலம், போதை வசதிகள் தவழுகின்ற மாநிலம், கடத்தல், கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அது மட்டும் இல்ல லாக்அப் மரணங்கள், 24க்கு மேற்பட்ட மரணங்கள். காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து 2 பேர் ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி நடக்கல, 2 பேர் ஆட்சி தான். ஒன்னு போலீஸ் ஆட்சி, இன்னொன்னு பார்த்தா அதிகாரிகள் ஆட்சி. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில், ஸ்டாலின் ஆட்சியே கிடையாது. அதனால இந்த போலீஸ் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலையும் காட்டு தர்பார் மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துகள், அதே போன்று சட்ட ஒழுங்கு கெட்டு சீர்கெட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு. இது மின்சார கட்டணம் 3 முறை ஏத்திட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 முறை வந்து பாத்தீங்கன்னா வந்து மாதாந்திர மின் கட்டணம் எடுக்கிற நீங்க. தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒண்ணுமே நிறைவேற்றல. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிற நீங்க, அதை குறைக்கல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிற நீங்க, அதை குறைக்கல. இப்படி எல்லா இதுவும் தேர்தல் வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டு இப்ப வந்து புதுசா ஒரு டைட்டில் உங்களுடன் ஸ்டாலின், பொய்களுடன் ஸ்டாலின் தான். மக்கள் தொடர்பு அதிகாரி 4 பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப திடீர்னு போட்டுருக்காங்க. அதாவது உண்மையிலேயே ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தீரஜ் குமார், அப்புறம் திருமதி அமுதா, அதே போன்று திரு ககன் சிங் பேடி, அப்புறம் வந்து திரு ராதாகிருஷ்ணன், எப்படிப்பட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடர்ல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஆனா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ஒரு டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதாவது டிஐபிஆர். அந்த டிஐபிஆர் நான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நான் கேக்குறேன், டிஐபிஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு? அப்போ
டிபார்ட்மெண்ட் இருக்குது. பப்ளிக் ரிலேஷன் வந்து மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு. அப்புறம் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் இருக்காரு. அவ்வளவு இருக்கும்போது இந்த 4 பேரை போட்டு சீஃப் செக்ரட்டரி கேரளா இருக்கிறவங்களை போயிட்டு இனிமே என்ன கூடுவான், ஏங்க பிஆர்ஓன்னு கூப்பிடுவான். ஒரு சிஎஸ் போய் என்ன கூடுவான், பிஆர்ஓ அப்படின்னுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு. அப்ப நான் கேக்குறேன், ஒரு அரசாங்கத்தோட திட்டங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. அப்ப மக்களாட்சி கிடையாது. மக்களாட்சி இருந்ததுன்னா அமைச்சர்கள் போய் சொல்லுவாங்க. அப்ப அதிகாரிகள் ஆட்சி இருந்தாதான் யார் சொல்லுவா, அதிகாரிகள் சொல்லுவாங்க. அப்போ எமர்ஜென்சி காலத்துல நீங்க நல்லா பாருங்க, நீங்க எமர்ஜென்சி காலத்துல அவசர காலத்துல அப்ப மக்கள் பிரதிநிதி இருக்காங்களா? அப்ப யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த அதிகாரிகள் தான் வந்து பிரசன் சந்திப்பாங்க. அப்போ இன்னைக்கு மக்களாட்சி கிடையாது, ஒன்லி அதிகாரி ஆட்சின்றதுக்கு ஒரு அத்தாட்சியா தான் இந்த பிஆர்ஓக்கள் நியமனம். அதுவும் வந்து ஒரு சீனியர் கிரேட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த கூடாது. என்னப்பா ஆமா, ஆந்திரால ஜெயிக்கும் சொல்லு, கர்நாடகால ஜெயிப்பான்னு சொல்லு, கேரளால ஜெயிப்ப சொல்லு, எல்லாம் கேரளாவை பார்த்து காப்பி வச்சுக்க. பாவ வடிவில் என்ன பாவ வடிவில். அதனால வந்து இப்ப வந்து கல்வி இதாயிடுமா? 3600 பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் இல்ல. 3600 பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட 65,000 ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், எல்லா விதமான ஆசிரியர்களும் பணியிடம் காலியா இருக்கு. ஆசிரியர்கள் வந்து வீதிக்கு இறங்கி போராடுறாங்க அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றல. பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இன்னும் வகுப்பறைகள் கட்டடம் கிடையாது. வகுப்பறையில வந்து எந்த வசதியும் கிடையாது. பல வகுப்பறைகள்ல வந்து பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு கழிப்பிட வசதிகள் கிடையாது. இப்படி வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து வடிவன் போட்டு கேரளா ஸ்டைல வந்துட்டா, அதான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நாங்களும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலையா, பியூசில ஃபர்ஸ்ட் கிளாஸ், எஸ்எல்சில ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிகிரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால நம்ம லாஸ்ட் பெஞ்ச்னா வந்து படிக்க மாட்டாங்களா? என்ன கான்செப்ட் இது? அதாவது உருப்படியா வந்து அன்பில் மகேஷை பொறுத்தவரையில ஒன்னும் செய்யறதுக்கு திறமை இல்ல, லாக்கி இல்ல. ஸ்டாலினும் உதயநிதியோட சுத்துறதுக்கு தான் அவர் வந்து லாக்கிய. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவரை பேச இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மாத்திட்டு வேற யாராவது அறிவுபூர்வமான ஒரு ஆளை போட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் தொடர்புத்துறை அதாவது அமைச்சர் என்ற அடிப்படையில போட்டுடலாம். இல்லன்னா ராஜினாமா செய்யாது போட்டோம். கல்வி திரைத்துறை அமைச்சர், ஆமா திரைத்துறை அமைச்சர் கூட போடலாம். இல்லன்னா உதயநிதி வந்து துதிப்பாடு அமைச்சர் டிபார்ட்மெண்ட் உருவாக்குங்க, அதுக்கு கூட போடலாங்க. ஆனா கேவலம் வந்து கல்வித்துறையை போட்டு இந்த மாதிரி வந்து கல்வித்துறையை நாசமாக்க வேணாம். அதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே.